அனைத்து தகுதிகள் இருந்தும் அகதி என்ற காரணத்தால் முகாம்களில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்துள்ளார். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையம் சார்பில் உலக அகதிகள் தினத்தையொட்டி சென்னையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஹிப்ஹாப் ஆதி, சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முகாம்களில் உள்ள பலரும் இதில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆதி, அகதிகள் இல்லாத ஒரு உலகை உருவாக்குவதே தமது இலக்கு என தெரிவித்தார். அகதி என்னும் வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் வலிகளை தாம் புரிந்து கொண்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே முகாம்களில் வசிக்கும் தொழில் முனைவோர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் அவை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்கள் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுக்கும் விதமாக எம்சாண்ட் ஏற்றுமதிக்கு தற்காலிகமாக தடை விதிப்பதற்கு சுரங்க மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு அதிகாரம் அளித்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் செயல்படும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட கருங்கல் குவாரிகளில் அரசு அனுமதியுடன் 400க்கும் மேற்பட்ட எம்சாண்ட் தயாரிப்பு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கிருந்து அதிக அளவில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு எம்சாண்ட் அனுப்பப்பட்டு வருவதால் தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை அதிகரித்துள்ளது. விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் கட்டுமான தொழில் முடக்கத்தை தடுத்து நிறுத்தவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு கட்டுமான துறையினர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் வெளி மாநிலங்களுக்கு எம்சாண்ட் கொண்டு செல்லப்படுவதை ஒழுங்குபடுத்தும் விதமாக எம்சாண்ட் ஏற்றுமதிக்கு தற்காலிகமாக தடை விதிக்கும் அதிகாரத்தை சுரங்க மற்றும் புவியியல் துறை இயக்குநருக்கு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கேற்றபடி சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தொடர்பான விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெங்களூருவிலிருந்து திருவண்ணாமலைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 1435 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்துள்ளனர். நடுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த தீனத்குமார் மற்றும் கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த முபாரக் ஆகியோர் பெங்களூருவிலிருந்து காரில் குட்கா பொருட்களை கடத்தி வருவதாக கண்ணமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அம்மாபாளையம் கூட்டுச்சாலையில் காவல்துறையினரின் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக 1435 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. குட்காவை கடத்தி வந்த தீனத்குமார், முபாரக் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் கடந்த 2 மாதங்களில் சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் 12 பேரை குரங்குகள் கடித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பூஜைக்காக கொண்டுவரும் பிரசாத பைகளையும் உணவுப் பொருட்களையும் குரங்குகள் பறித்து செல்லும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டும் சாமி தரிசனம் செய்ய வந்த 3 வரை குரங்கு கடித்ததில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆயிரக்கணக்கான நிறைய பேர் வர்றாங்க சாமி கும்பிட. ஆனால் குரங்கு அடிக்கடி கடிச்சிருது. அதனால் வனத்துறை அதுக்கு தகுந்தாப்படி குரங்கு எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் வேறு பக்கம் விடணும். மக்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கடந்த ஜூன் மாதத்தில் தொடங்கி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என இதுவரை 12 பேர் குரங்கு கடிக்கு ஆளாகியுள்ளதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் கோயிலை சுற்றி உலாவும் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவிக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே திருமலைக்கேணி முருகன் கோவிலில் கடந்த 2 மாதங்களில் சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் 12 பேரை குரங்குகள் கடித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் பூஜைக்காக கொண்டுவரும் பிரசாத பைகளையும் உணவுப் பொருட்களையும் குரங்குகள் பறித்து செல்லும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. கடந்த 2 நாட்களில் மட்டும் சாமி தரிசனம் செய்ய வந்த 3 வரை குரங்கு கடித்ததில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆயிரக்கணக்கான நிறைய பேர் வர்றாங்க சாமி கும்பிட. ஆனால் குரங்கு அடிக்கடி கடிச்சிருது. அதனால் வனத்துறை அதுக்கு தகுந்தாப்படி குரங்கு எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் வேறு பக்கம் விடணும். மக்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். கடந்த ஜூன் மாதத்தில் தொடங்கி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என இதுவரை 12 பேர் குரங்கு கடிக்கு ஆளாகியுள்ளதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் கோயிலை சுற்றி உலாவும் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவிக்க பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே மின்சாரம், குடிநீர் போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி சுமார் 300 குடும்பங்கள் தவித்து வருகின்றன. சென்றாயன்பாளையம் கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு வன எல்லையை ஒட்டி 300 ஏழை குடும்பங்களுக்கு வசிப்பிடங்கள் ஒதுக்கப்பட்டன. இங்கு குடிசைகள் மற்றும் ஓட்டு வீடுகளை கட்டி கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இதுவரை மின்சாரம், குடிநீர், சாலை வசதி, பேருந்து வசதி என எந்த ஒரு அத்தியாவசிய தேவையும் நிறைவேற்றப்படவில்லை.
வருவாய் துறையினரிடமிருந்து பட்டா பெற்றால் மட்டுமே மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்க முடியும் என அதிகாரிகள் கைவிரிப்பதாக இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எதுவும் கிடையாது, அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. நாங்கள் பல முறை மனு அளிச்சுக்கிட்டோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தண்ணி குடிநீர் ஒரு குடிக்கிறதுக்கும் கூட குடிநீர் இல்லாமல் 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒவ்வொரு குடமாக தான் நாங்கள் கொண்டு வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போகணும். மாலை 6 மணிக்கே இந்த பகுதியில் இருள் சூழ்ந்து விடுவதால் மாணவர்கள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் குடும்பத்தினர் விறகுகளை பற்ற வைத்தும் இரவை கழித்து வருகின்றனர். தாமிரபரணி ஆறு மாசுபடுவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க கோரிய பொதுநல வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதத்தின் பெயரால் அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவும் தாமிரபரணி ஆறு மாசுபடுவதை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். பாலியஸ்டர் துணிகள், கரையாத பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஆற்றில் வீசி நீர்நிலையை மாசுபடுத்த யாருக்கும் உரிமை இல்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஈமச்சடங்கு என்ற போர்வையில் நதி மாசுபடுவதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அதை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். அத்துடன் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வீசப்படும் துணிகளை அப்புறப்படுத்தி அவற்றை சுத்தம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டும் சமூக ஆர்வலர் திருமூர்த்திக்கு மனமார்ந்த பாராட்டையும் தெரிவித்து விசாரணையை வருகிற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏன் வேலை கொடுத்தார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது பற்றி பேசுபவர்கள் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்காதது ஏன் என்பது குறித்து பேசுவார்களா என கேள்வி எழுப்பினார். தென் மாவட்டத்தில் நம்ம ஸ்டெர்லைட் ஆலையில் தூத்துக்குடியில் உயிரிழந்தாங்கல்ல, அவங்க கரண்டி அடிப்படையில் அப்பயே அந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா? அப்போ யாரும் நீ கேட்கல. அதுக்கு பின்னால் பெண்டிங் எத்தனை பேர் இருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க கரண்டி அடிப்படையில். ஏன் குறித்து நீ கேட்டீங்களா? டாஸ்மாக் மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் செஸ் வரி வசூலிப்பது குறித்து அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 ரூபாயை பாட்டிலுக்கான விலையுடன் சேர்க்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையில் 10 ரூபாய் செஸ் வரி வசூலிப்பது குறித்து சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மது பாட்டில்களை திரும்ப பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை மது உற்பத்தி நிறுவனங்களிடமே ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் டாஸ்மாக் நிர்வாகம் கூறியுள்ளது. இதையடுத்து மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையை 6 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. டாஸ்மாக் நிர்வாகத்தின் முடிவால் மதுபானங்களின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு விழாக்களில் தேசிய பாடல்களுக்கே முதலிடம் அளிக்க வேண்டும் என மாநில அரசுகளை ஒன்றிய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. தேசிய பாடலான வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதமான ஜனகணமன ஆகிய இரண்டும் இடைவெளியின்றி அடுத்தடுத்து ஒன்றாக பாடப்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடப்படும் போது அவற்றில் அசல் வரிகள், சரியான ராகம் மற்றும் துல்லியமான உச்சரிப்பு முறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசு வலியுறுத்தியிருக்கிறது. இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட வரிகள் மற்றும் உச்சரிப்பு வழிகாட்டிகள் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றங்கரைக்கு வந்த காட்டு யானைகள் தண்ணீர் தேடி உலாவும் அழகிய ட்ரோன் காட்சிகள் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமுகை வனப்பகுதியை ஒட்டியுள்ள பவானி ஆற்றங்கரையோர பகுதியான டேம்காடு எனுமிடத்தில் யானைகள் உலா வருகின்றன. வனப்பகுதி வலசை செல்லும் யானைகளின் முக்கிய வழித்தடமாக உள்ளதால் காட்டு யானைகளின் நடமாட்டம் இங்கு அதிகமாக காணப்படுகிறது.
பழனி கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் 2 பேரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பத்திரப்பதிவை நீக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனிமலை அடிவாரத்தில் செயல்பட்டு வந்த தண்டபாணி சுவாமி மடம் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்தது. இந்நிலையில் இந்த இடத்தை வெள்ளத்துறை, சேதுபதி ஆகிய இருவருக்கு தண்டபாணி சுவாமிகள் அறக்கட்டளை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் முறைகேடாக பதிவு செய்து கொடுத்துள்ளதாக பக்தர்கள் கண்டனம் தெரிவித்தனர். சூழ்நிலைக்கு தேவஸ்தான கையில் இருக்கிற அந்த இடத்த ஒரு தனியார் 2 பேர் எப்படி பத்திரம் பதிய முடியும்? முதல் தப்பு பத்திரப்பதிவுத்துறையில் இருந்த அது அதிகாரி நிரந்தரமாக இருக்கிற அதிகாரி லீவு போட வச்சு ஜஸ்டின் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவரை அங்கே நியமித்து இந்த பத்திரம் பதிஞ்சிருக்கிறதா நான் குற்றம் சாட்டுறேன். இதனிடையே பழனி கோயில் இணை ஆணையர் பத்திரப்பதிவுத்துறை மண்டல அதிகாரி மற்றும் இயக்குநருக்கு முறையான ஆவணங்கள் இன்றி செய்யப்பட்டுள்ள பத்திரப்பதிவு ரத்து செய்ய கோரி மனு அளித்துள்ளார். சிதம்பரம் அருகே கிள்ளை என்ற பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிள்ளை பரங்கிப்பேட்டை பகுதிக்குட்பட்ட கடல் பரப்பில் கரையில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து கட்சிகள், சமூக அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைந்தால் பிச்சாவரம் மாங்குரோவ் காடுகள் அழியும் என இயற்கை ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்தனர். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பரங்கிப்பேட்டை கிள்ளை பகுதியை உள்ளடக்கிய இந்த கடலோர மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.